ஆனந்த், ஆனந்த், உன் உயிரை கூட மதிக்காம என்ன காப்பாத்தினியே. உனக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கப்பா. வியாபாரி மாதிரி கடன்லாம் பேசாதீங்க ராஜா. ஏன் ராஜா, நாம 2 பேரும் முதல்ல ஹோட்டல்ல சந்திச்சப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுத்தா என் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. நான் எப்பவும் சத்தியம் தான் பேசுவேன். ஆனந்த், நான் உனக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்க போறேன். பரிசா? என்னது? வீட்டுக்கு வா சொல்றேன். வேலூர் ஜெயில 7 வருஷம் இருந்துட்டு இப்பதான் விடுதலையான, அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட. இது உனக்கே வெக்கமா இல்ல? வெக்கம் இல்ல சார். ஆமா சார், மானம் ரோஷம் இந்த சின்னதுரைக்கு உண்டே தவிர வெக்கம் நம்ம பக்கத்திலேயே வந்ததில்ல. அப்போ மனுஷன் நடந்துக்கிற உத்தேசமே இல்ல. இப்படி கைதியாவே வாழ்க்கை பூரா கடத்திடலான்னு நினைக்கிறியா? கைதியா வாழ்ந்த ஒரு பெண்ணை காப்பாத்த போய்தான் எனக்கு இந்த கொலகாரங்கிற பேர். காஞ்சனாங்கிற ஒரு அழகான பெண், அவளுக்கு ஒரு தாய் மாமன். உழைச்சு சம்பாதிக்க மனசு இல்லாம அவளை ஊர்ல விட்டு சம்பாதிக்க பார்த்தான். அவ அழுகையை நிறுத்தணும்னு நினைச்சேன். ஒரே சொர்க்கு அவ மாமனை க்ளோஸ் பண்ணிட்டேன். போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன். முடிவு, ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்தினதுக்காக ஜட்ஜ் எனக்கு மெடல் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா 7 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாரு. சரி, விடுதலை ஆனவன் ஏன் திரும்பி வந்த? மறுபடியும் காஞ்சனா மேட்டர் தான். ஹோட்டல்ல தின்னுகிட்டு இருந்தேன். எவனோ ஒரு மைனர் பையன் காஞ்சனாவை கடத்துறதா பேசிக்கிட்டு இருந்தான். ஒரே சொர்க்கு, அவனையும் மேல கடத்திட்டேன். மறுபடியுமா சரண்டர் ஆகி நேரா இங்க வந்துட்டேன். அது சரி, அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க சார். நம்ம ரூம் நம்பரை சொல்லிடுங்க. வார்டனை கூப்பிட்டு சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க. ரொம்ப பசிக்குது சார். நல்ல விசித்திரமான ஆளியா நீ? விசித்திரமான உலகத்துல விசித்திரமா தான் சார் இருக்கணும். கான்ஸ்டபிள், நான் கூப்பிடுறேன். யார் கூப்பிட்டா என்ன சார்? உள்ளதானே தள்ள போறீங்க? ஓஹோ, நம்ம பழைய தோஸ்து. என்ன வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? நல்ல ஸ்பெஷல் ரூமா போட்டு கொடுத்துருப்பா. கைய பிடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் தான் வர்றேன்னு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யாருகிட்டயுமே கடன் வாங்கினதில்லை. ஆனா உனக்கு மட்டும் நான் கடன் பட்டிருக்கேன். உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்ன காப்பாத்தினியே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல நீங்க என்கிட்ட கை கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுத்துட்டா என் உயிரையே கொடுக்கறதா அர்த்தம்னு சொன்னீங்கல்ல. அப்படிப்பட்ட உயிரை நான் காப்பாத்ததா? நீ வக்கீலாச்சே, உங்களையே மடக்கிட்டேன்ல. அப்படியே வச்சுக்க. ஆனா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன். அந்த உதவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. சேலஞ்ச்? சேலஞ்ச். ஓகே. அம்மா, நான் உன்னை மடக்கிட்டேன் பாத்தியா? அம்மா வாச்சே. தேங்க்யூ. அம்மா. ஆனந்த், நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? நான் செஞ்ச புண்ணியப்பா. தம்பி ராஜாவை நான் சந்திக்கலைன்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது, உன்னையும் பார்த்திருக்க முடியாது. தம்பி ராஜாதான் என் பிள்ளை என்கிட்ட சேர்த்துச்சு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு ஒரு தாயை கொண்டாந்து சேர்த்துட்டான். எப்பவும் நான் இங்கே இருக்கேன், என்னை யாரும் தேட மாட்டீங்க. சாரிம்மா. ஆனந்த், இது என்னுடைய தங்க லலிதா. வணக்கம்மா. வணக்கம். இன்னும் எதை திருடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? எனக்கு கொடுத்துதான் பழக்கம், திருடி பழக்கம் இல்லை. என்கிட்டயே சொல்றீங்களா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. முன்ன எங்க வீட்டுல திருடுனீங்கல்ல. நான் அப்பவும் திருட இல்லை, இப்பவும் திருட இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இருந்திருந்தா நான் பிளாட்பார்க்ல சுத்தி இருக்க மாட்டேன். அப்போ கதை சொல்ல வந்தீங்களா? இல்லை, உண்மை விளக்குறதுக்காக. என்ன திருடேன்னு சொன்னாங்க, நீ அதை நம்பின. சின்ன வயசுல இருந்தே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிச்சைக்காரன்னு சொல்லியிருந்தா நான் தாங்கி இருப்பேன். ஆனா திருடேன்னு சொன்னீங்களே, அந்த சூட்டை பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால தாங்க முடியல. பேபிமா, இதோ உங்க நெக்லஸ்.
நான் ஏற்கனவே கடையில வித்துட்டேனே, நீங்க எப்படி இத? சின்ன வயசுல உங்க வீட்டுல சாப்பிட்டோம் பாருங்க, அந்த உப்பு இன்னும் உடம்புல ஓடிட்டு இருக்கு. என்ன பெரிய மனுஷன் உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வரல. இது என்னுடைய கடமை. பேபிமா, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணிருக்கேன். அது உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல, எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள பணத்தை அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன். பணக்காரன் திருடுனா அதுக்கு பேரு தமாஷ். ஆனா ஏழை எந்த பொருள் மேலேயாவது கைய வச்சான்னா அதுக்கு பேரு திருட்டு. நான் அப்ப ஏழையா இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து அந்த பட்டத்தை என் தலை மேல சுமத்திட்டீங்க. ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. 4 பேர் சொன்னதை கேட்டு நானும் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முகம் கொடுத்து பேசல. எத்தனை ஆழமான அன்பு இருக்கும்னா பெருத்தவளையும் விரும்பி வீடு தேடி வந்திருப்பீங்க. ராஜா, இந்த தவறுக்கு தண்டனையா நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன். ராஜா, அண்ணா, அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டனே. என் மனசுல இருக்கிறதெல்லாம். என்னண்ணா, யார்கிட்ட என்ன சொன்னீங்க? பகல் கனவா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். உங்களை தேடி ராமநாதன் வந்திருக்காரு. ராமநாதன் என்ன தேடியா? வாங்க சார். வணக்கம். உட்காருப்பா. நீங்க உட்காருங்க சார். நீ நின்னுட்டப்பா, நீ நின்னுட்ட. என்கிட்ட பணம் இருந்த போது நான் உன்னை குப்பையா நினைச்சேன். உன்கிட்ட பணம் இருக்கும்போது என்ன நீ தெய்வமா நினைக்கிறேன். சார், என்ன அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் என்ன செய்துட்டேன்? நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ராஜா. சார், சார் சார்னு கூப்பிட்டு என்ன கொல்லாத ராஜா. உன் பக்கத்துல நிக்கிறது கூட இப்ப எனக்கு யோகியதை இல்லை சார். இதெல்லாம் நீங்க கொடுத்த வாழ்க்கை சார். உங்களை தேடி நான் பட்டணத்துக்கு வரலன்னா எனக்கு ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்களா, தங்க கிடைச்சிருப்பாங்களா, இவ்வளவு பெரிய பங்களா கிடைச்சிருக்குமா? ஆரம்பத்துல நீங்க கொடுத்த நிழல் தான் இதுக்கெல்லாம் காரணம். ராஜா, கீழே தூக்கி எறிஞ்ச என்ன போய் மேல தூக்கி விட்டவன் புகழறேன். என் மன ஆறுதலுக்காக நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி என்ன கொல்லுதப்பா. என்ன மன்னிச்சிரு ராஜா, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நல்லவனே உங்க வாயால என்ன நல்லவேன்னு சொல்றீங்களே, அது ஒண்ணு போதும் சார். என்ன இருந்தாலும் என் நன்றி. பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லுப்பா, எதுவா இருந்தாலும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பன் ஒருத்தன், தம்பின்னு கூட சொல்லலாம், வக்கீலுக்கு படிச்சுட்டு வீட்லயே சும்மா இருக்கான். அவனை உங்களுக்கு உதவியா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜா, என் வீட்டுல வக்கீல்ன்ற போர்டு தான் இப்ப இருக்கு. கேஸ் எதுவும் இல்லை. இன்னொன்னும் சம்பாதிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட அவன் அனுப்பல. உங்க அறிவுரை அவனுக்கு சொன்னீங்கன்னா அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக கூட்டிட்டு வாப்பா. ஆனந்த் சார், இவன் தான் ஆனந்த். இவர் தான் ஃபேமஸ் வக்கீல் ராமநாதன், உன்னுடைய வருங்கால குரு. வணக்கம் சார். காலைல உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருப்பா. இன்னைக்கே என் வீட்டுக்கு வா. தேங்க்யூ சார். அருணா, இதாம்மா என்னுடைய புது ஜூனியர் ஆனந்த். இது என்னுடைய டாக்டர் அருணா. வணக்கம். ராஜாதாமா ரெக்கமெண்ட் பண்ணாரு. BA LLB ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்ட் மெடலிஸ்ட். I see. ஐயோ கான்சி, வாங்கன அன்னைக்கு வட்டி கடையில வச்சிட்டேன். நீ வந்த நேரம் எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருப்பா. நான் டாக்டர் விட்டு போயிட்டு இருக்கேன். கேஸ் கிட்ட படிச்சு வை, வந்துடுறேன். ஓகே சார். உட்காருங்க. தேங்க்யூ. கேஸ் சொல்லட்டுமா? யூ கேன் ப்ரோசீட். டாக்டர் சுந்தரம்னு என் ஃபாதரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் யாரையா கொலை செஞ்சிட்டாரா? நோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐ அம் சாரி, யூ கேன் ப்ரோசீட். இது அவர் மகனை பத்தின விஷயம். அவன் ஒரு ரவுடியோட பொண்ணை காதலிச்சான். இப்போ நான் அந்த ரவுடியோட ஃபைட் பண்ணணும். ஏன் மேடம், நான் என்ன அட்வொகேட்டா இல்ல அடியாளா? ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. ஐ அம் சாரி, யூ கேன் ப்ரோசீட். அந்த பொண்ணு தன் லவரோட ஓடிட்டா. இப்போ நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும். ஐ அம் சாரி, யூ கேன் ப்ரோசீட். அந்த ரவுடி டாக்டரோட மக தன் பொண்ணை கடத்தினதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதாலதான் இந்த வாரண்ட் வந்தது. இதுதான் இப்ப ப்ராப்ளம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்பதான் மேடம் எனக்கு நல்லா புரியுது. இப்போ நான் அந்த கேஸ உடைக்கலாம், அவ்வளவுதானே. ஏமா அப்பா வீட்டுல இல்ல? உங்க வீட்டுக்கு தானே போனாரு. அருணா,
அந்த திவாகர் 4 முரடங்களோட என் வீட்டுக்கு வந்து என் மகனை அடிச்சு போட்டு தான் மகளை இழுத்துட்டு போயிட்டாமா. வெரி குட் வெரி குட். எது என் மகன் அடி வாங்கினதா? எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு. மாமா இவர்தான் மிஸ்டர் ஆனந்த், அப்பாவோட ஜூனியர். மிஸ்டர் ஆனந்த் இவர்தான். I know him. He is Dr. Sundaram. Hello doctor. How are you? How are you? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கேஸ்ல நான் நிச்சயம் ஜெயிச்சிருவேன். எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த ரவுடியோட மகளை நீ கல்யாணம் பண்ணி போறியா? இதுதான் என்னோட முதல் கேஸ். ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படியோ என் மகன் எனக்கு கிடைச்சாகணும். எப்படியோ இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். என்ன அப்படி பாக்குற? நான் தான் வக்கீல் ஆனந்த். உனக்கு கோர்ட்ல வாதாட போறேன். கையை தூக்காத. வாயாலே வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். ஆமா, நான் மட்டும் சில உண்மைகளை விசாரிக்கணுமே. நீ காதலிக்கிற பொண்ணோட பேர் என்ன? சொல்லப்பா, பேர் என்ன? எதுக்கு பயப்படுற? யாருக்கா பயப்படுற? சத்தம் போட்டு சொல்லு. பேர் என்ன? சீதா. சீதாவா? உன் பேர் ராமனா? இல்ல ராமு. டாக்டர், நான் என் கிளையண்ட விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்க மகனோட என்ன? கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களா? போங்க சார். ஆமா, நீ மட்டும் அந்த பொண்ணை காதலிக்கிறியா இல்ல அவளும் உன்னை மனசார காதலிக்கிறாளா? அவளுக்கு என் மேல ரொம்ப உயிர் சார். எந்த மாதிரி உயிர்? உயிர்ல மாதிரி ஆழமா காதலிக்கிறாளான்னு கேக்குறேன். That's good. அப்ப கோர்ட்ல ஏறி எல்லார் முன்னாலையும் ராமோ தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாளா? அது எது எது? அவ கோர்ட்டுக்கு வர முடியாது சார். காரணம்? அப்பா என்னோட பரம விரோதி சார். என்ன சந்திக்க விடாம அவளை ரூம்ல போட்டு பூட்டிட்டு காவல் வச்சுட்டான் சார். காவலை உடைப்போம், காவலை வளர்க்கலாம். காதலிக்காதே மகளை தகப்பன் கண்டிக்கலாமே தவிர கட்டுப்படுத்தலாமே தவிர அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட முடியாது. தண்டிக்கவோ துன்புறுத்தவோ அந்த தகப்பனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. காரணம், அவ தகப்பனுக்கு மட்டும் மக இல்ல, ஓட்டுரிமை பெற்றுள்ள அந்த நாட்டினுடைய பிரஜை. அவ உயிர் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சர்க்காருக்கும் சொந்தம். ராமுவை தவிர சத்தியமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சமயத்துல போலீசார் என்ன மீட்காம இருந்திருந்தா நான் விஷம் குடிச்சு செத்திருப்பேன். என்ன நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. இந்த வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பனுடைய கௌரவம் இல்லை, ஒரு பெண்ணோட உயிர். எது உயர்ந்ததுன்னு சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய மேலான தீர்ப்பை வழங்கணும்னு வைக்கிறா மட்டும் இல்ல, ஒரு மனிதனாவும் கேட்டுக்கிறேன். ஆட்சிகளின் விசாரணையிலிருந்து மிஸ்டர் திவாகர் ஒரு கௌரவமான தகப்பனாக நடக்கவில்லை, கீழ்த்தரமான ரவுடியை போல் நடந்திருக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது. இனியும் மிஸ்டர் திவாகர் இளம் காதலர்களை பிரிக்க தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவாரானால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த கோர்ட் தன் தீர்ப்பின் மூலம் எச்சரிக்கிறது. ஆனந்த், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராமு, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவை நீங்க குடும்பப்படுத்துறீங்க, உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். வெல் செட். நல்லா சொல்லுங்க அவனுக்கு. அப்ப நாங்க வர்றோம். தேங்க்யூ சார். வாங்கம்மா. முதல் கேஸா இருந்தாலும் பிரமாதமா ஆர்கியூ பண்ணீங்க. காதல் கேஸ் ஆச்சே, பாயிண்ட தேடவா வேணும்? ஒவ்வொரு பாயிண்ட் என் கண் முன்னால சுத்திட்டே இருக்கு. இந்தாங்க, இது என்னுடைய பிரசன்டேஷன். நான் பிஏ பரீட்சை எழுதும்போது அப்பா எனக்கு பரிசா கொடுத்தாரு. தேங்க்யூ. இதுல பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி எல்லா கேஸ்லயும் நீங்க ஜெயிக்கணும். ஷூர். நீங்க காரசாரமா வாதாடினதுக்காக என் கையால ஸ்வீட். தேங்க்யூ. ஏப்பா ஏன் இவ்வளவு லேட்? அருணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ அநாத குழந்தை நிதிக்காக கலை நிகழ்ச்சி நடத்துறாங்களாம். நீதான் பெரிய வக்கீல் ஆயிட்டியே, வர கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் இந்த டிக்கெட்டை வித்து கொடுன்னு இவ்வளவு பெரிய புக்கை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவளும் 1000 ரூபாய் டிக்கெட். எனக்கு யார தெரியும்? என்ன தெரியுமில்ல, கொண்டாங்க. நீ எனக்கு இந்த பேனாவை மட்டும் கொடுக்கல, பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்துருக்க. இப்ப நான் எந்த கேஸை தொட்டாலும் வெற்றி எனக்கு தான். பாட்லியும் மயக்கம் வருது, பாட்லியும் மயக்கம் வருது. என்னது, ரோடு தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுதா இல்ல நாம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோமா? நாம ஸ்டெடியா தான் இருக்கோம். கரெக்ட். ரோடு தான் தண்ணி போடுறது. ராஜா, அந்த காஞ்சனா பாடிச்ச பாட்டு வா வா வா. எப்படி தேவதாஸ், எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு விடுறேன், கேக்குறியா? சபையிலே ஆடுகின்றாள், அதற்கு பெயர் கலையாம். காஞ்சனா சங்கடத்தில் ஆடுகின்றாள், அதற்கு பெயர் விலையாம்.
தேவதாஸ், காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா? இப்ப என் பேபிமாவை பத்தி பாட போறேன். ராஜா, இன்னைக்கு விஸ்கில சோடா கலக்கல, சோதத்தை கலந்துருக்கிறான். இதான் டைம் பாடு. பாடட்டுமா? 2 வயது இன்முகத்து ஓர் சிறுமி சோரிட்ட காலம் தன்னை என்றென்றும் நான் மறவேன். தெருவோரத்து குழு தன்னில் நான் படுத்து தான் கிடக்க தன் போர்வை தனி தந்த தங்கமலை நான் மறவேன். தெருவில் இப்படி ஆடி பண்ணா பாக்கவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இது திருக்குறள், நாங்க பாடுறோம். உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம், அது வெளியே வருது. தேவதாஸ், நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க. கெடுக்கிறன்னா ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன். நீ இத பாரு, அதான் உன் வீடு. நேரா போ. இது ஏன் வீடா? எப்ப வந்துச்சு? ஆற கேட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்து வச்சாங்க. அதெல்லாம் நல்லா பேபிமா, பேபிமா, பேபிமா. நீ போ, போய் படுத்துக்க. சரிண்ணா. பெரியோர்களே, நண்பர்களே, நீங்க எல்லாரும் கைத்தட்டி என்ன பாராட்டுங்க. நான் என்னவோ எல்லா டிக்கெட்டையும் வித்தது உண்மைதான். ஆனா அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவை நான் தட்டல. ஒரே ஒருத்தர் மனசை மட்டும்தான் தட்டினேன். அந்த ஒருத்தரே எல்லா டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு பெரிய மனதோட ஒரு பெரிய தொகையை நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கார். அதனால எனக்கு கிடைச்ச இந்த பாராட்டுதலும் கைத்தட்டலும் நிச்சயமா அவரைத்தான் போய் சேரணும். அருமை பெருமகன் என் இனிய நண்பர் ராஜா மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். போங்க ராஜா, போங்க. வாங்க ராஜா. போங்க ராஜா, போங்க. என்னங்க, அவரும் சொந்த காசை கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிறான். புகழ் உங்களை தானா தேடி வருது. போங்க போங்க போங்க. வருகிறார், இதோ வருகிறார். இப்பொழுது மிஸ் அருணா அவர்கள் என் நண்பர் ராஜாவுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தன்னை யாருன்னு காட்டாமலே நன்மை செய்யறவங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறத வியாபாரமா நினைக்கிற இந்த காலத்துல அது வியாபாரம் இல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய கடமைன்னு எடுத்து காட்டின ராஜாவுக்கு உங்கள் சார்பாகவும் அனாதை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் நான் மனசார பாராட்டுகிறேன். ராஜா அருமையா பாடுவார். அது தெருவோ வீடோ இரவோ பகலோ தன்னை மறந்து பாடும் பழக்கம் அவருக்கு உண்டு. நான் ராஜாவை பாடும்படி அழைக்கிறேன். நண்பர்களே, என் பாட்டை பாடத்துக்கு முன்னாலே நான் பட்ட பாட்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன். ஏதோ விழா நடக்கும், எல்லாரும் பாராட்டுவீங்க, எனக்கு பேரும் புகழும் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த தர்மத்தை செய்யல. நான் யாருன்னே தெரியாம நடுத்தருவில் அனாதைகளா கிடந்த குழந்தையை போல நான் ஒரு காலத்துல அனாதையா இருந்தவன். அந்த அனாதை குழந்தைகள்ல நானும் ஒருத்தங்கிற உரிமையோட கடமையோட என் பிள்ளைகளுக்கு, தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன்.
இது உதவித்தொகை அல்ல, அனாதைகள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு என்னுடைய உறவை காட்டுறதுக்காக கொடுத்த தொகை. நான் பாடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஒரே ஒரு பாட்டு, என் நெஞ்சத்தை விட்டு அகலாத பாட்டு என் நினைவுக்கு வருது. நான் ஏழ்மையா இருந்த காலத்துல எனக்கு இரக்கம் காட்டி இடம் கொடுத்த ஒரு கருணை உள்ளம், அன்பு சின்னம். ஒரு தாய் தன் குழந்தையை தாளாட்டுறத போல எனக்காக ஒரு பாட்டு பாடுனாங்க. அந்த பாட்டை நான் இரவிலேயோ தெருவிலேயோ பாடினது கிடையாது. என் மனசுக்குள்ளேயே பாடி பாடி பெருமைப்பட்டுக்குவேன். எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை தான் பாடுவேன். இப்ப உங்க முன்னாலேயும் அதே பாட்டை தான் பாட போறேன். டேய் டேய், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கடா, கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். சீ, குடிச்சுக்கிறேன். எழுத படிக்க தெரியாத ராஜா என்னமோ எழுதிட்டு இருக்காரு. அழகலாடா ஆமுக்கு. ஆனந்த், இங்க பாத்தியா? என்ன இது? அது ஒரு இது. அதான் என்னதுங்கிற? அதான்டா. அதாவது ஒரு நெஞ்சு போட்டிருக்கு, அதுக்குள்ள அம்பு பாஞ்சிருக்கு. மன்மத பானம். காதல் கடதாசு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது. அண்ணன் தம்பிக்கு தெரியாம ஏதோ என்னது சொல்லுங்க, சொல்லிடுங்க சீக்கிரம். சொல்ல மாட்டீங்க? அம்மா கிட்ட சொல்ல. எல்லாம் பெரிய உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பேபிய மதனை அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு. டேய், இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சுன்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா. லவ் லெட்டர் எல்லாம் உனக்கு எழுத தெரியாது, கொண்டா நான் எழுதுறேன். இல்ல தண்ணி பாம்பு, நீ எழுத போறியா? நீ போதில ஏதாவது கிரிக்கிட்டே இருப்ப, நான் ஒழுங்கு அழகா எழுதுறேன். போங்க. டேய் தேவதாஸ், அன்பேன்னு ஆரம்பிக்கட்டுமா? வம்பல போய் முடியும். அடியே அப்படின்னு ஆரம்பி. அடிச்சு பல்ல உடைச்சு போடுவான் அறிவு கட்டவன. எப்படி? பிரியமுள்ள உனக்கு. பிரியமுள்ள உங்களுக்கு. சரி, ஆரம்பம் நல்லா தான் இருக்கு. எழுதி பிடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து இவ போடணுமே, கை நாட்டு தானா? ஒன்று செய், உங்கள் காதலன்னு போடு, புரிஞ்சுக்குவா. ஓஹோ, உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுக்குவாங்களா? நல்ல முன்னேற்றம்டா. எழுதுற. பிரியமுள்ள உங்களுக்கு. என்னது? பிரியமுள்ள உங்களுக்கு. அடிக்கடி உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு இருந்தாலும் என் ஆசையை உங்களிடம் என்னால் நேரடியாக சொல்ல முடியவில்லை. நான் உங்களை காதலியாக நினைத்தது தவறென்றால் என்னை மன்னித்து இந்த கடிதத்தை கிழித்து விடுவோம். இப்படிக்கு உங்கள் காதலன். இந்த கையெழுத்தை பார்த்த மாதிரி இருக்கே. அகில் சார் ராத்திரி எங்க போயிருந்தாப்புல? நான் எங்கேயும் போகலையே, இங்கதான் தூங்கிட்டு இருந்தேன். அகில் சார் போய் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல இருக்கு. நான் ஒரு கிளைண்ட பார்க்க போயிருந்தேன். அவங்க என்னடா வளவளன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் போனதே தெரியல. அது சரி, லெட்டர் சமாச்சாரம் என்ன ஆச்சு? சக்சஸ். உன் கைக்கு வைர கடிகாரம் தான் போடணும். நீ எழுதி கொடுத்த லெட்டர் அவ மனசு அப்படியே உருக வச்சிருச்சு. ஓ ஆனந்த், ஆனந்த், எழுத படிக்க தெரியலையேன்னு இப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு லெட்டர்லயே இவ்வளவு விஷயமா? என்ன விஷயம்? ஏ ராஜா, அந்த லெட்டரை எழுதி கொடுத்தவனுக்கு என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்காதா? பேபி அம்மா வந்தாங்களா? வராம அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவ முகமே அப்படியே மாறி போச்சு. அந்த லெட்டருக்கே இத்தனை முத்தம்னா அப்படிங்களா? ஏங்க தயவு செஞ்சு அத்தனை முத்தத்தையும் தரேன்னு சொன்னவங்க பேரை சொல்ல முடியுங்களா? பேர் என்ன? நேரம் வரட்டும், ஆளைய கொண்டாந்து நிறுத்துறேன். இத பாருங்க, இப்ப நீங்க சொல்லல, நானும் ஏன் முழுகிட்ட சொல்லு. ஓ, அடிக்கடி கிளைண்ட் கிளைண்ட் போய்கிட்டு இருக்கியா? அதுவா? நான் அட்டன் பண்ற கிளைண்ட். அது ரொம்ப ஈஸியாச்சே. ஏதோ மடக்கி போடு, நான் வரேன். எங்க? என் துன்பத்தை எல்லாம் பங்கு போட்டுக்கிற ஜீவன் ஒண்ணு இருக்கு அங்கே. இவ்வளவுதானா வாழ்க்கைன்னு இருந்த எனக்கு இனிமேதான்டா வாழ்க்கைன்னு கடவுள் சொல்லிட்டான். கண்ணு தெரியாம இருந்தவனுக்கு கைகோல் மட்டும் இல்ல, கண்ணே கிடைச்ச மாதிரி என் கண்மணி எனக்கு கிடைச்சிட்டான். வரமாட்டேன்னு சொன்ன அதிர்ஷ்டம் இப்ப என்ன விடமாட்டேன்னு துரத்துது. எப்படி? பிரமாதம்.
விடமாட்டேன்னு சொன்ன அதிர்ஷ்டம் சில பேருக்கு வரமாட்டேன்னு போயிடுது. அப்படியும் நடக்குது இல்ல? நிழலுக்கு இளைப்பாற வர்றவங்கள தனக்குதான் சொந்தம் மரம் நினைக்கிறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். ஆற்றில் நீர் குடிப்போர் ஆற்றோடு போவதில்லை, காற்றில் சுகம் காண்போர் காற்றோடு நடப்பதில்லை. காஞ்சனா, நீ எதையோ நினைச்சு வருத்தப்படுற. வருத்தப்படல. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம்? இனிமே என் வீட்டுக்கு வராதீங்க. காஞ்சனா? ஆமா, தன் பேருக்கு ஒரு கௌரவம் உண்டுன்னு தெரிஞ்சவன் இங்க பேரை மாத்திக்கிட்டு தான் வருவா. இது கோயில் இல்ல, சொந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு. ராஜாவோட ராணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பேரை கெடுத்துக்காம நடந்துக்குங்க. இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். வரமாட்டேன், சத்தியமா வரமாட்டேன். ஆனா இந்த சந்தையில உன் அனாதையா விட்டுட்டு போக மாட்டேன். நீ என் கூட வர. என் வீட்டுல. ராஜா, விளக்கு அணைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொடங்குறவங்களுக்கு விளக்கேத்தி வைக்கிற வீட்டுல இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் மனசை திறந்தா இந்த ஊர்க்கதவெல்லாம் எங்களுக்காக திறந்துடுமா? நிச்சயமா திறக்கும். காஞ்சனா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன் புனிதமான வாழ்க்கைக்கு நான் இருக்க சாட்சி. காஞ்சனா, நன்றி என் ரத்தத்தோட பிறந்தது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்காம நான் போக மாட்டேன். இது சத்தியம். தயவு செய்து என் கூட வா. வேண்டாம் ராஜா, நீங்க போங்க. சந்தோஷமா உங்க கல்யாணம் நடக்கட்டும். நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா ஒரு வேண்டுகோள், என்ன உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. என் கடைசி நாட்டியம் உங்க முன்னாடி நடக்கட்டும். காஞ்சனா, என்ன தவறா நினைக்க மாட்டியே? தவறிலேயே வாழ்ந்தவன் யாரையும் தவறா நினைக்க முடியாது. நீங்க புறப்படுங்க. போதுமா போதுமா? அம்மா தாய் அமுத சுரபி, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் சாப்பிட்டு நான் கோர்ட்ல போய் வாதாடுறதா இல்ல தூங்குறதா? அப்போ இத்தனை நாளா தூங்கலன்னு சொல்றீங்களா? என்னன்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிடறதுக்கும் இப்படி வயிறு நிறைய சோறு போறதுக்கும் எனக்கு இன்னொரு தங்கச்சி இங்க இருந்து கிடைக்க போறா. ஏன், நான் தான் இருக்கேன். அப்புறம் என்ன? எத்தனை நாளைக்கு எங்க கூட இருக்க போற? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரே ஒரு வாரம். அதுக்கப்புறம் உங்களோர் வந்து, ஏயா என் பொண்டாட்டியான உனக்கு வேலைக்காரியான்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? ஹலோ பாஸ்கர், ப்ளீஸ் கம் இன்.